வணக்கம். சர்வவாசன் மக்களுக்காக இந்த சுகந்தா பாட்டி அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சுப்பா. ஒரு நமிட்டு சிரிப்பு. என்ன சிரிப்பு சிரிக்கிறான்னு தெரியல. என்னமோ பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கா. என்ன பண்ண போறமா? மணத்தக்காளிக்காய் கீரை கூட்டு. மணத்தக்காளிக்காய் கீரை கூட்டா? ஆமா, முளகூட்டல் பார்க்கலாமா? முளகூட்டல்னு சொல்லுவாளா? ஆமா. எங்க பாலக்காடு ஐயர்ல பாஷையில வாரத்துல முளகூட்டல் சொல்லுவாளா? ஆமா. அப்ப பாலக்காடு பாஷையில பேசலாமா? ஆமா, எந்த பாஷை வேணாலும் பேசலாம். ஆனா நீ சொல்றது நான் தமிழ்ல தான் பேசுவேன். தமிழ்ல மணத்தக்காளிக்காய் கூட்டுன்னு சொல்றாய். ஆமா. ஆனா அவள்லாம் முளகூட்டல்னு சொல்லுவா. ஆமா. முளகூட்டலுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்காய் சொல்லு. மிளகா வத்தல். மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்காய். பெருங்காயம். பெருங்காயம் வச்சிருக்காய். உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வச்சிருக்காய். மிளகு வச்சிருக்காய். என்ன மிளகூட்டல் இல்லையா? ஆமா. அதனால மிளகு வேணும். ஒரு 5-6 எண்ணம் இருந்தா மதியா? ஆமா. சரி, அப்புறம் இது என்ன? இதோ தேங்காய். தேங்காய் அரைக்கிறதுக்கு வச்சிருக்காய். ஆமா. உப்பு வச்சிருக்காய். இது கீரை வேக வச்சிருக்கேன். என்ன கீரை வேக வச்சிருக்காய்? மணத்தக்காளிக்காய் கீரை. மணத்தக்காளிக்காய் கீரை வேக வச்சிருக்கியா? அப்புறம் கொஞ்சம் கையில ஊற வச்ச பட்டாணியும் ராஜ்மாவும் இருந்தது. அது இருந்தது. அதையும் அதோட சேர்த்து விடலாமா? அதிலே போட்டுடலான்னு. சேர்த்து விட்டா நல்லா இருக்கும். ஆமா. பருப்பு வேக வச்சிருக்கேன். அமக்கலமா இருக்கு. இது பருப்பு என்ன வேக வச்சிருக்கியோ? ஆமா. அப்படி வெந்து தண்ணியில இது நம்ம குக்கர்ல வெந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வச்சு இப்ப ரெடி பண்ண போறாய். ஆமா. இதை முளகூட்டல் பண்ண போறாய். ஆமா. அருமையான பாலக்காட்டு முளகூட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஆமா. உங்க பாஷையில சொல்லணும்னா மணத்தக்காளிக்காய் கூட்டுன்னு. மணத்தக்காளிக்காய் கூட்டுன்னு சொல்லலாம். ஆமா. பாக்கலாம் எப்படி பண்றேன்னு பாப்போமா? வா. முளகூட்டலுக்கு என்ன பண்ண போறாய்? பெருங்காயம் போட்டுருக்கேன். பெருங்காயத்தை போடுறாய். மிளகா வத்தலை போட்டிருக்கேன். மிளகா வத்தல். இப்ப பெருங்காயம் முதல்ல போட்டாய். ஆமா. மிளகா வத்தலையும் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகா வத்தலை போட்டு வறுத்துக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மிளகு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் போட்டேன். அதையும் சேர்த்து போடலாம். ஆமா. சேர்த்து போட்டு வதக்கணும் இல்லையா? வறுக்கணும். நல்லா வறுபடணும். இது என்ன நெய்யில குத்தி வறுக்கலாமா எண்ணெயில குத்தணுமா? எது வேணாலும் எண்ணெயில தான் வறுக்கணும். எண்ணெயில வறுக்கணும். இதே பாலக்காடுல இருந்தா என்ன பண்ணுவா? தேங்காய் எண்ணெய். வழிச்ச எண்ணெயில என்ன பண்ணுவாவா? அது ஒரு வாசனையா இருக்கும். இது நம்ம நாட்டுல எந்த எண்ணெய் யூஸ் பண்றாலோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கணும். அப்படிதானே சொல்றேன்? ஆமா. மக்களமா சொல்றேன். நீங்க போங்க. இந்த மிளகூட்டல் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசனை கமகமான்னு வருது. இது வந்து உன் மாட்டு பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா. அவ பேர் தெரியுமா உனக்கு? என்ன பேரு? லட்சுமின்னு ஒருத்தி இருக்காளே, கேபி லட்சுமி. ஆமா. அவ ஆத்துல பண்ணுவாளாக்கும். அவ அழகா பண்ணுவா. இது ரொம்ப நல்லா பண்ணுவா. அவளை வச்சு ஒரு தடவை பண்ணுவோம். அவ அழகா பண்ணி கொடுப்பா. சரியா? சரி சரி சரி. இப்ப இத வறுத்ததை அரைக்கணும் இல்லையா? அது எதுக்கு கையில வச்சிருக்காய்? இத வந்து இந்த மணத்தக்காளி கீரையை இந்த பண்ற பாத்திரத்துல கொட்டிருக்கேன். சிலிக்கான்ல அதை தனியா போட்டுடணும். வேக வச்சு வந்து அதை தனியா போட்டு வச்சுக்கணும். ஆமா. அதை அடுப்பை மூட்டி விட்டுருவாயா? ஆமா. அதுக்கப்புறம் இதை வறுத்ததை அரைக்கணுமாக்கும். ஆமா. எது தேங்காயை போட்டு அரைக்கணும். ஆமா. அரைச்சதுக்கு அப்புறம் அரைச்ச விழுதா அதுல போடணும். ஆமா. சரி, அதை தூக்கி மாத்தி விட்டாய். இந்த கடலையும் அதை போட்டுடணும். இந்த கடலையை அதுல தூக்கி போட்டுற வேண்டியது. போட்டதுக்கு அப்புறம் இதை வறுத்து அரைச்சு அதுல கொட்டணும். பாப்போம். என்னமா என்ன பண்ணி வச்சிருக்கா இதுல? இந்த கீரை மேல அந்த கடலை எல்லாம் போட்டேன்னா உப்பையும் போட்டுட்டேன். சரி. அது அந்த அரைச்சு வச்ச அந்த பருப்பு கொட்டியாச்சு, கடலை போட்டாச்சு. மிளகூட்டலுக்கு அரைச்சு வச்சதை இப்ப போட போறேன். அரைச்சதையும் போட்டுருவேன். போட்டு தண்ணியை ஊத்தி அதுல கிளம்பி ஊத்திடுவாய். ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. ஆச்சு. மிளகூட்டலுக்கு அது ரெடி ஆயிட்டு இருக்கு. நல்லா அதை ஒரு கலரி விட்டா போருமா? கொதி வந்தா போருமா? ஒரு கொதி வந்தா பருப்பு அரைச்சதுனால ஒரு கொதி வந்தாலே போரும். இதுக்கு என்ன மேல தாளிச்சு கொட்டுறது உண்டோ? உளுத்தம்பருப்பு தாளிச்சு. என்ன தாளிச்சு கொட்டுவாய்? உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டணும். உளுத்தம்பருப்பு. கருவேப்பிலை போடுவாயா? கருவேப்பிலை இருந்தா போடலாம், இல்லாட்டாலும் அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. கருவேப்பிலை போட்டா வாசனையா இருக்கும் இல்லையா? ஆமா. அதனாலதான் கேட்டேன். சரி, அமக்கிழமை நீ அந்தந்த பக்கத்துல மூட்டுறத பார்த்தா இமீடியட்டா அதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கும் ரெடி ஆயிடும் போல இருக்கு. சரியா? சரி, நீ அது நடந்துட்டு இருக்கட்டும். அதை எடுத்துட்டு மூட்டினா நல்லா மூட்ட முடியுமா? மூட்டி விட்டியா? அடுப்பு சரியா மூட்டல போல இருக்க. பயப்படுறாய்? பார்த்து கையை சுட்டுக்க போறாய். என்ன பண்றாய்? இப்ப எடுத்து வச்சுக்கோ. இது என்ன பண்ண போறாய்? உளுத்தம்பருப்பு வறுக்க போறாய். ஆமா. அதுல என்ன நெய் குத்தி வறுப்பியா? நெய் குத்தலாம், எண்ணெய் குத்தலாம், எதை வேணா ஊத்திக்கலாம். இஷ்டத்தை பொறுத்து இருக்கு. ஆமா. சரி, இப்ப நீ வந்து அமக்கிழமை அதுல உளுத்தம்பருப்பு போட போறாய். ஆமா. உளுத்தம்பருப்பு போட்டு நீ பண்ண போற. அதான் தெரியுது எனக்கு. உளுத்தம்பருப்பு போட்டு அதுல நல்லா சவக்க வறுத்து அதுல போடணும். அவ்வளவுதான். அது முடிஞ்சது. சரி, ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லி முடிக்கலாமா? என்ன பழமொழி சொல்ல போறாய்? ஞாபகம் இருக்கா? அதாவது நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு. பொண்டாட்டி செத்தா புருஷனுக்கு எப்பவுமே மாப்பிள்ளை தான். எப்பவும் புது மாப்பிள்ளை தான். ஆமா. என்ன அர்த்தம் சொல்றியா? அது என்ன அர்த்தம்? ஆறு கண்டா
தெரியாது எனக்கு. என்ன தெரியாதுங்கய்யா? ஆமா. நான் சொல்லட்டுமா? சொல்லு. பொண்டாட்டி அந்த காலத்துல எல்லாம் செத்து போட்டா உடனே புருஷன் 2வது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவான். அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடும். ஆசை வந்துட்டுனா அவன் எப்போதுமே புது மாப்பிள்ளை ஆயிடுவான். அததானே நீ சொல்ல வராய்? அமக்களமா சொல்றமா. சூப்பரான மணத்தக்காளிக்காய் கூட்டு, மணத்தக்காளிக்காய் முளகூட்டல், அதோட ஒரு அருமையான பழமொழியோட சுகுந்தா பாட்டி முடிச்சிருக்கா மக்களுக்காக.